ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 1வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோகியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுதென்று ஒரு முன்னுரையை இங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். 1ஆம் நூற்றாண்டில் சிறிய ஆசியாவின் பகுதிகளில் இந்த பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா மற்றும் பித்தினியா மாநிலங்கள் இன்றைய சிறிய ஆசியாவின் வடக்கு பகுதி மற்றும் மத்திய பகுதிகளில் அவைகள் இருந்தன. இங்கு வாழ்ந்த மக்களின் சிலர் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்களாக, பிறர் தற்போது ஈரான் என அழைக்கப்படும் கிழக்கு நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் அவர்கள் கை கொண்டு வாழ்ந்தார்கள். இங்கே இவர்களுக்குத்தான் இங்கே பேதுரு இந்த கடிதத்தை எழுதுகிறதாக கூறுகிறார். படிப்பறிவே இல்லாத பேதுருவை கொண்டு தான் அவருடைய முதல் பிரசங்கத்தில் ஆண்டவர் 3000 பேர் ரட்சிப்படையும்படியாக செய்தார். அவர் கிரேக்க வார்த்தைகளை அநேக காரியங்களை இந்த நிருபத்திலே பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஆதாரமாக சிதறியிருக்கிற அப்படிங்கிற அந்த வார்த்தையானது டயஸ்போரோ என்று சொல்லி அழைக்கப்படுகிற கிரேக்க வார்த்தை. அதை எடுத்து இங்கே அவர் பயன்படுத்தி அருமையாக தன்னுடைய கடிதத்தை எழுதுகிறார். இங்கே திருத்துவத்தை குறித்து பேதுரு பேசுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி, அதாவது இந்த உலகத்தில் காணப்படுகிற மக்களை பிதா தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் அந்த தெரிந்தெடுத்து கொடுக்கப்பட்டவர்களை பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லுகிறார். பார்க்கப்பட்ட விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எஜமானாக இயேசு கிறிஸ்து காட்டப்படுகிறார். அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு அவர்கள் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பரதேசிகளாக, இந்த உலகம் அவர்களுக்கு சொந்தமல்ல, நித்திய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லித்தான் இந்த 5 வசனங்களுக்குள்ளாக பேதுரு விசுவாசிகளுக்கு சொல்ல முற்படுகிறார். திருத்துவத்தை அருமையாக இங்கே பேதுரு எடுத்து பேசுகிறார். தெரிந்து கொள்ளுகிறவர் பிதாவானவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மை கீழ்ப்படிதலுக்கான கட்டளையை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மேல இரத்தம் தெளித்து பிதாவுக்கு சொந்தமாக மாற்றுகிற அந்த எஜமானும் மீட்பெருமானவர் இயேசு கிறிஸ்து என்கிற காரியத்தை அருமையாக சொல்லி, இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிறதை முன்னுரையாக கொடுத்துத்தான் ஒரு கல்லாத பேதுரு தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டவராக இவ்வளவு அருமையாக எழுதுகிறதை பார்க்கிறோம். பேதுரு யூதர்களுக்கான அப்போஸ்தலன் என்று சொல்லித்தான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியினால் அப்படின்னு எழுதுகிறார். அதாவது பவுல்தான் ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரையிலும் அத்தனையாக கரைத்து குடித்தவர். கமாலியலின் பாதத்தில் கற்றுக்கொண்ட ஒரு வேத பண்டிதர். அந்த வேத பண்டிதர் புறஜாதிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இவ்வளோ பெரிய கல்வி அவருக்கு தேவையில்லை. அவர் யூதர்களுக்கு அவர்கள் தான் நிறைய கேள்விகளை கேட்பாங்க. பரிசேயர்கள் இருப்பார்கள், வேதபாரகர்கள் இருப்பார்கள், வேத பண்டிதர்கள் இருப்பார்கள். இத்தனை பேரையும் சமாளிப்பதற்கு பவுல் சரியாக இருக்கும். ஆனால் கல்லாத ஒரு பேதுருவை ஆண்டவர் யூதர்களுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக பயன்படுத்துகிறார். இத்தனை கற்ற அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் புறஜாதிகளுக்கு பயன்படுத்துகிறார் என்று கலாத்தியர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமாய் தோன்றுகிறவர்களை, இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களை தான் தெரிந்து கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பதற்கு பேதுரு ஒரு முன்மாதிரி, ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அவருடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் தேவ கிருபை பொருந்தின
வார்த்தைகளாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. 2 கடிதங்களிலும் யூத கிறிஸ்தவர்களுக்கான வழிகாட்டுதல்களை இங்கே பேதுரு எழுதி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இக்காலத்திலும் ஆவியானவரின் உந்தப்பட்ட அந்த வார்த்தைகள், எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் நமக்கு 100க்கு 100 பிரயோஜனமான வார்த்தைகளாக அவைகள் காணப்படுகின்றன. விசுவாசிகளின் ரட்சிப்பு குறித்து அநேக காரியங்களை இங்கே அவர் எழுதுகிறார். அந்த விசுவாசிகளுடைய அந்த ரட்சிப்பிற்கான நோக்கம், மூல காரணம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அதனுடைய வழியை தெரிந்து கொண்டு செயல்படுத்துகிற முறை, இவைகளையெல்லாம் இங்கே தெளிவாக ஆவியானவரை கொண்டு பேதுரு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஆவியானவர் உலகத்தில் உள்ள மற்றவர்களை விட்டு விசுவாசிகளை விலக்கி வைத்து அவர்களுடைய பாவத்தை உணர்த்தி மனம் திரும்புதலுக்கு கொண்டு வந்து அவர்களுக்குள்ளாக ஒரு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய வசனங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே தான் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி பேசினார். நான் போனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாளனை பிதா உங்களுக்கு அனுப்புவார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் அவர் நடத்துவார் என்று சொல்லி இயேசு போதித்தபடி நம்மை உலகத்தில் ஆண்டவர் பிதா காண்பித்த ஆட்களை உலகத்தினுடைய அந்த விழுந்து போன உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்க வேண்டிய வழிகளை போதித்து நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து கட்டளைகளை கொடுத்த எஜமானனாக நம்மை மீட்கிற மீட்பராக இங்கே பேதுருவினால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தெரிந்து அதாவது இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் என்று எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். இரத்தம் தெளிக்கப்படுகிற காரியம் என்கிறதும் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி என்று, இதற்காகத்தான் ஆண்டவர் தமது இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று இங்கே பேதுரு எழுதுகிறதற்கு காரணம் என்ன? இரத்தம் தெளிக்கப்படுதல் என்பது பழைய ஏற்பாட்டில் மிருகங்களின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அதாவது 4 விதமான காரியங்களை இந்த இரத்தம் தெளிக்கப்படுதல் குறிக்கிறது. அதாவது இந்த இரத்தம் தெளிக்கப்படுதலை குறித்து லேவியராகமம் 14வது அதிகாரம் 1-7 வரை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த இரத்தத்தை தெளிக்கும் பொழுது எதின் மேலே யார் மேலெல்லாம் படுதோ அவர்களை சுத்திகரிக்கிறது. மிருகங்களின் இரத்தம் தான், ஆனால் அவர்களை சுத்திகரிக்கிறது என்பது தேவனுடைய வாக்குறுதி. அதே போல இந்த இரத்தம் தெளிக்கப்படுதலை இன்னும் எதற்காக பயன்படுத்தினார்கள்? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 29வது அதிகாரம் 20-22 வரையும் பார்த்தோன்னு சொன்னால், ஆசாரியர்களாக பிரித்தெடுக்கப்படுகிறதற்கு இந்த இரத்தம் தெளித்தலை பயன்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து யாத்திராகமம் 24வது அதிகாரம் 1-8 வரை பார்க்கும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கையை, அவர் நம்ம மேலே தந்த அந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்தும்படியாக அவர் பிதா, அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனங்கள் என்பதை அடிக்கடி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக இந்த இரத்தம் தெளிக்கப்படுதலை, தேவனுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறதற்கு இரத்தம் தெளிக்கப்படுதல் காணப்பட்டது. அதே போல் லேவியராகமம் 16-14 பிராயச்சித்தம் செய்கிறதான இரத்தம், அதாவது ஆசாரியன் தனக்காகவும் அங்கே கிருபாசனத்தின் மேலே விரலில் இரத்தத்தை எடுத்து அவன் தெளிப்பான். பின்பு 7 முறை கைகளில் கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக தெளிப்பான். இது தனக்காகவும் வெளியே இருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியாக, பிராயச்சித்தம் செய்யும்படியாக. அதாவது லேவியராகவும் 16-14 இதை பார்க்கிறோம். பின்பு காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்தின் முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை எபிரேயர் 9வது அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனத்தில், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலையும் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பிராயச்சித்தம் செய்யும்படியாக இந்த இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இப்பொழுது அது இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தன்னை பலியிடக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த இரத்தம் தெளிக்கப்படுகிற காரியமானது இன்றைக்கு அந்த இயேசுவின் இரத்தம் நம்மையும் சுத்திகரிக்கிறது. நாம் யாருக்காக வேண்டுதல் செய்து
அவர்களுக்காக பிராயச்சித்தம் செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோமோ அவர்களையும் மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்கிற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை பேதுரு பயன்படுத்துகிறதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. 4 காரியங்களில் முதல் காரியம், அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு சிவேரென்று இருந்தாலும் நம்மை பஞ்சை போல வெண்மையாக அது மாற்றி விடுகிறது என்கிறதை பேதுரு குறிப்பிடுகிறார். 2வதாக நம்மை ஆசாரியர்களாக பிரித்தெடுக்கிறது. என்ன, ஒரு நம்மை தேவன் ராஜாக்களாக ஆசாரியர்களாகத்தான் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று பேதுருவே குறிப்பிடுகிறார். ராஜாக்களாக ஆசாரியர்களாக, ஆசாரிய பணி அதாவது பிராயச்சித்தம் செய்கிற பணி, நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறதற்கென்று ஆசாரியர்களாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 3வது தேவனுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற காரியம், நான் அவர்களுக்கு பிதாவாக இருப்பேன், அவர்களின் குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள், நான் அவர்களுக்குள்ளே உலாவி, நமக்குள்ளாக உலாவி, நம்மோடு கூட வாசம் செய்து நம்மோடு கூட சஞ்சரிக்கும்படியாக ஒரு அருமையான உடன்படிக்கை. இந்த பூமியில் நாம் அவரோடு கூட நாம் வாழ முடியும். நாம் மரித்தோம் என்று சொன்னால் நாம் அவர் இருக்கிற இடத்திற்கு நாம் செல்ல முடியும். இந்த பூமியில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் மரித்தால் நாம் அவரோடு கூட இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான உடன்படிக்கையை ஆண்டவர் உறுதிப்படுத்தி அவர் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைக்கிற நேரத்திலெல்லாம் அது என்னை சுத்திகரிக்கிறது, அது என்னை ஆசாரியனாக மாற்றி இருக்கிறது, அது எனக்கு உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறது. புதிய உடன்படிக்கை, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்கு நான் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன், அவரின் பிதாவாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்கிற காரியத்தை அது உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. 4வது காரியம், ஒரு அறை வீட்டை பூட்டி கொண்டு எனக்காகவும் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மன்றாட முடியும், மற்ற ஜனங்களுக்காகவும் நாம் பிராயச்சித்தம் செய்ய முடியும். இயேசுவே உங்கள் ரத்தம் எனக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறதே, அவர்களையும் நீர் எடுத்துக்கொள்ளும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் விரும்புகிறார் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்பதற்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அந்த தெளிக்கப்படுதல் என்கிற வார்த்தையை பேதுரு பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து பரலோக சுதந்திரம் என்று வசனம் 4 இங்கே பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால, அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இன்றைக்கி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா, உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடினால எனக்கென்று ஒரு நித்திய சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரத்தை குறித்து கொஞ்சம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், சுதந்திரம் என்பது இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு பங்கு அல்லது சொத்து என்று சொல்லி நாம் நினைத்து கொள்கிறோம். பரலோகத்தில் எனக்கு ஒரு நித்திய வீடு ஒன்று இருக்குது, அங்கே கொஞ்சம் சொத்து தர்றாரு, பொன்னாலான தரை இருக்குது, பொன்னாலான வீடு இருக்குது, அங்கே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது என்பது மாத்திரமல்ல. நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்னன்னு சொன்னால், அதை தருகிறவர் அவர் நமக்கு விலையேற பெற்றவர் என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 15:1 ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா சொத்தை தரேன் சுகத்தை தரேன்னு சொல்கிறதை பார்க்கிறோம், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று முதல்ல அந்த பெரிய சுதந்திரமாக தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் எகிப்தில் ஆபிரகாமினுடைய மனைவி சாராளை பார்வோன் எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்காக அவன் சகோதரி என்று சொல்லிட்டு அவன் பொய் சொல்லிட்டு உட்கார்ந்து அங்கே இருந்து அனுப்பப்பட்ட வெகுமதிகளை வாங்கி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் மூல வியாதியை அனுப்பி பார்வோன் குடும்பத்தில் அங்கே உள்ள ஜனங்களுக்கும் அவர் அந்த வியாதியை கொடுத்தபடினால பயந்து நடுங்கி அந்த சாராளை திரும்ப அனுப்பி விடுகிறார். ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிறார், நான் உனக்கு பெரிய கேடகம், நான் உனக்கு மகா பெரிய நான் பலனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். தான் அவங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய சுதந்திரம், நித்திய சுதந்திரம் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் அதை புரிந்து கொண்டபடினால தான் 16:5 சங்கீதத்தில் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று எழுதுகிறார். சங்கீதம் 73, 25, 26 பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலும் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமானவர். அவர்தான் நித்திய சுதந்திரம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது.
அங்கே எரேமியாவின் புலம்பல் 3:24 கர்த்தர் என் பங்கு, அவர்தான் என் சுதந்திரம் என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய சொத்தாக சுதந்திரமாக ஆண்டவரே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். திருத்துவம் முழுவதும் நமக்காக பணி செய்கிறதை பார்க்கிறோம். அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், நாம் காண்கிற உலகத்தை ஆச்சரியமாக பார்க்கிறோமே. சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, ஆகாய விரிவை, இவைகளையெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறோமே. இன்னும் எது கண்டுபிடிக்காமல் இருக்குது? மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மூளையை கசக்கி அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறானே. ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் உண்டாக்கின என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மனிதனை தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி உருவாக்கி அவனை ஒவ்வொரு நாளும் இத்தனையாய் தெரிந்து கொண்டு அவர் பரிசுத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு பங்குள்ளவனாக மாற்றி அவரே அவனுக்கு சொத்தாக சுதந்திரமாக மாறுகிறார் என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனைத் தொடர்ந்து அப்பா நமக்கு சொந்தமாயிட்டா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். அதை வெளிப்படுத்தல் 21:7 மற்ற அனைத்தையும் அது நமக்கு கொடுக்கிறது என்கிற வார்த்தையை, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆண்டவர் நமக்கு தேவனா பிதாவாக இருக்கும் பொழுது அவர் உட்கார்ந்திருக்கிற சேரை பார்த்து சொல்ல முடியும், இது எங்கள் குடும்பத்து சேருங்க, இது எங்களுடைய ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிற அந்த பரலோகம், இது எங்கள் சொந்தம், எங்கள் அப்பாவுக்கு சொந்தம்னா அது எனக்கு சொந்தம். எப்படி ஒரு வீடு நமக்கு சொந்தம்னு சொல்லி நாம் இருக்கும் பொழுது யாராவது கேட்டாங்கன்னா எங்கள் அப்பா பேரில் இருக்குதுங்கன்னு சொல்ல போகிறது, எங்கள் சொந்த வீடுங்க, எங்கள் அப்பா பயன்படுத்துகிற கார் அவர் பேரில் இருக்குதுன்னு அவர் பேரை சொல்கிறதுல எங்கள் காருங்க. அதே போல் ஆண்டவரே நமக்கு சுதந்திரமாக, அவரே நமக்கு தேவனாக, அவரே நமக்கு பிதாவாக மாறும் பொழுது அவருடைய எல்லா காரியங்களுக்கும் நாமும் உரிமையாளர்களாக, சொத்து அத்தனை பங்குக்கும் சுதந்திரவாளிகளாக நாம் மாறுகிறோம். காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளும் நித்தியமானவைகள். பரலோகத்திற்கு நமக்கென்று அநேக ஆச்சரியங்கள் ஆண்டவர் உண்டு பண்ணி காத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியில் வாழும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, என் தேவன் எனக்கு வேண்டும், பின்பு அவர் கொடுக்கிறவைகளை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், அவர்தான் எனக்கு பிரதானம் என்று சொல்லி சங்கீதக்காரனைப் போல கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றி எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக நம்மை ஆசீர்வதிப்பார். இத்தனை ஆழங்களை பேதுரு தன்னுடைய அந்த முன்னுரையிலேயே முதல் 5 வசனங்களிலேயே சிதறியிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடைபிடிப்போம், கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.